ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் மூளை 1955 அவர் இறந்த பிறகு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் மூளை பற்றிய சில சிறிய உண்மைகள் இங்கே. 1955 ஆண்டில் ஐன்ஸ்டீனின் பிரேத பரிசோதனையின் போது அவரது மூளை பிரின்ஸ்டன் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனையை நடத்திய நோயியல் நிபுணர் டாக்டர் தாமஸ் ஸ்டோட்ஸ் ஹார்வி என்பவரால் அகற்றப்பட்டது. ஐன்ஸ்டீனின் மூளையை அகற்ற டாக்டர் ஹார்வி எடுத்த முடிவு ஐன்ஸ்டீன் குடும்பத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை. இது ஓரளவு சர்ச்சைக்குரியதாகவும் குடும்பத்தின் வெளிப்படையான ஒப்புதல் இல்லாமல் செய்யப்பட்டது. ஐன்ஸ்டீனின் மூளையின் எடை 1230 கிராம் ஆகும். இது சராசரி ஆண் மூளையை விட சற்றே சிறியது. அதன் சராசரி அளவு சிறியதாய் இருந்த போதிலும் ஆய்வுகள் அவரது மூளையின் தனித்துவமான கட்டமைப்புகள் மற்றும் அம்சங்களை ஆராய்ந்துள்ளன. டாக்டர் ஹார்வி ஐன்ஸ்டீனின் மூளையை 240 துண்டுகளாக பிரித்து அவற்றை பார்மால்டிகைடில் பாதுகாத்தார். பல ஆண்டுகளாக சில அறிவியல் ஆய்வுக்காக ஆராய்ச்சியாளர்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. ஆரம்ப ஆய்வுகள் ஐன்ஸ்டீனின் மூளை சில தனித்துவமான அம்சங்களை கொண்டிருந்தன என்று பரிந்துரைத்தன. சில பகுதிகளில் நரம்பணுக்களுக்கு கிளியல் செல்களின் எண்ணிக்கை அதிக விகிதம் இருந்தன. இருப்பினும் இந்த கண்டுபிடிப்புகளின் முக்கியத்துவம் இன்னும் விஞ்ஞானிகளிடையே விவாதிக்கப்படுகிறது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் மூளையில் சராசரி மனித மூளையை விட 17% அதிக நியூரான்கள் இருந்தன என்ற கூற்று முற்றிலும் துல்லியமானது அல்ல. 1955 ஐன்ஸ்டீன் இறந்த பிறகு அவரது மூளை அறிவியல் ஆய்வுக்காக பாதுகாக்கப்பட்டது. 1999 ஆண்டில் டாக்டர் மரியன் டைமண்ட் தலைமையிலான ஒரு ஆய்வில் ஐன்ஸ்டீனின் மூளையின் சில பகுதிகள், குறிப்பாக தாழ்ந்த பக்கவாட்டு மடல், சராசரி மூளையை விட அதிக கிளை செல்களை, ஆதரவு செல்கள் கொண்டுள்ளன என்று பரிந்துரைத்தது. இருப்பினும் 17% எண்ணிக்கை நியூரான்களை காட்டிலும் ஒரு குறிப்பிட்ட வகை நரம்பியல் அல்லாத உயிரணுவை கிளை செல்கள் குறிக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். நரம்பணுக்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆதரவை வழங்குவதில் கிளை செல்கள் ஒரு துணை பாத்திரத்தை வகிக்கின்றன, ஆனால் நரம்பணுக்கள் போலவே தகவல் செயலாக்கத்தில் ஈடுபடுவதில்லை. இந்த கண்டுபிடிப்புகளின் முக்கியத்துவமும் ஐன்ஸ்டீனின் அறிவுசார் திறன்களுடனான அவற்றின் உறவும் விஞ்ஞானிகளிடையே விவாதப் பொருளாக உள்ளது. டாக்டர் ஹார்வி ஐன்ஸ்டீனின் மூளை பகுதிகளை புகைப்படம் எடுத்தார். இந்த படங்கள் பின்னர் அறிவியல் ஆராய்ச்சியில் பயன்படுத்தப்பட்டன. புகைப்படங்கள் மூளையின் கட்டமைப்பையும் அதன் உடற்கூறியலை பகுப்பாய்வு செய்ய ஆராய்ச்சியாளர்களை அனுமதித்தன. ஐன்ஸ்டீனின் மூளையின் பகுதிகள் 1990களில் ஒரு குறுகிய காலத்திற்கு பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த கண்காட்சி புகழ்பெற்ற நபர்களின் மூளையின் பிரேத பரிசோதனை ஆய்வு குறித்து அறிவியல் மற்றும் நெறிமுறை விவாதங்களை தூண்டியது. ஆரம்பத்தில் உற்சாகம் இருந்த போதிலும் ஐன்ஸ்டீனின் மூளையை ஆய்வு செய்வது மட்டுப்படுத்தப்பட்ட அறிவியல் செல்வாக்கைக் கொண்டுள்ளது. சில கண்டுபிடிப்புகள் தெளிவற்றவையாக இருந்தன, மேலும் மூளை துண்டுகளை பெறுவது மற்றும் நிர்வகிப்பது பற்றிய நெறிமுறை சிக்கல்கள் ஆராய்ச்சியை மறைத்தன. ஐன்ஸ்டீனின் மூளையில் சில உடற்கூறியல் வேறுபாடுகள் காணப்பட்டாலும் அவரது அசாதாரண அறிவுசார் திறன்களுக்கு அவற்றை கூறுவது சிக்கலானது மற்றும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை. சுருக்கமாக, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் மூளை வரலாற்று மற்றும் அறிவியல் ஆர்வத்தின் ஒரு பொருளாக உள்ளது, ஆனால் அது குறித்து நடத்தப்பட்ட ஆய்வுகள் அவரது மேதையின் தன்மை குறித்து உறுதியான நுண்ணறிவுகளை வழங்கவில்லை.